ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ்புக் டவுன்லோடர். இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசரில் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் நம்ம எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட எந்த ஒரு ப்ரௌசராக இருந்தாலும் அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸில் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். செட்டிங்ஸ் போங்க, இல்லைனா வெளியிலே உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ நான் க்ரோமில் செட்டிங்ஸுக்கு போகிறேன். செட்டிங்ஸில் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது கீழே கெட் மோர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் வந்து சர்ச் பாக்ஸில் ஃபேஸ்புக் டவுன்லோடர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பாருங்கள், ஃபேஸ்புக் ஹெச்டி வீடியோ டவுன்லோடர், இந்த லோகோ அம்புக்குரிய பார்த்துங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் கேட்கும். ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து செட் ஆகிக்கும். செட் ஆனால் அந்த மேலே உள்ள ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் அப்புறம் இதை வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் ஹெச்டி வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் உங்களோட அக்கௌண்ட் கிடச்சுன்னா அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஃபேஸ்புக்கில் ஏதாவது வீடியோ இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அம்புக்குறி உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ இதில் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி குவாலிட்டியில் உங்களுக்கு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் MP4 ஃபைல்னு அதுவே கேட்குது. ஸோ உங்களோட டவுன்லோட் லொக்கேஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஃபைல்ஸ் இருந்தாலும் ஆல் ஃபைலில் வீடியோ MP4 நீங்கள் MP4 கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டர் வீடியோ டவுன்லோடாக இருக்கும். உங்களால் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனை வந்து இதில் போட்டு வரேன். யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி.